பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் சக்தி என்கிற தலைப்பில். காரணம், இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான சக்திகள் உண்டு. வேதத்திலையும் பலவிதமான சக்திகளை எழுதியிருக்கு. மோசே என்பவன் எகிப்துக்கு போனபோது வெறும் கையாக போகலை, தேவனுடைய கையிலே அந்த கோலை கையிலே பிடித்து கொண்டு தான் என்ன செய்தான் போனான். இந்த கோலை கொண்டு போய் பார்வோனுடைய சமூகத்தில் போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு? பாம்பாயிருச்சு. சர்ப்பம் என பார்வோனுடைய கிரீடம். பார்வோன் பார்த்தா தன்னுடைய மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு விட்டான், எல்லாரும் கம்ப கொண்டாந்து போட்டான். உடனே அத்தனையும் என்னாச்சு? பாம்பா மாறிச்சு. ஆனால் அத்தனை சர்ப்பத்தையும் இந்த மோசே போட்ட அந்த சர்ப்பம் விழுங்கி போட்டது. எல்லா சக்திக்கும் மேலான ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன். அந்த சக்திக்கு ஈடு என எந்த சக்தி இல்லை. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை கையில் திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் தேடி தயவு செய்து மறக்காம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிறீங்களா? நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவிலன். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவிலன். கரம் பிடித்து முன்னாடி அழைத்து கொண்ட தெய்வமே, கரம் பிடித்து முன்னாடி அழைத்து கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பமில்லை தெளிக்குதே, இருள் நிறைந்த உலகம் இதில் துன்பமில்லை தெளிக்குதே. அருள் பெருகும் வழியாலே அன்பு கொண்ட தெய்வமே, அருள் பெருகும் வழியாலே அன்பு கொண்ட தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. எல்லாம் எடுத்துருவீங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை லீஸ்திராவிலே நல்ல கவனிங்க. லிஸ்திராவிலே நடந்த ஒரு காரியம். அன்றைக்கு பேதுருவின் காலத்தில் ஒரு சப்பானி நடந்ததை பார்த்து
பேதுருவை பார்த்து, ஐயோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டா, பெரிய அற்புதம். அவன் சொன்னா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை பண்ணான். இது பவுல் காலத்தில் நடந்தது. அன்னைக்கு லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்தான். எனக்கு கண்பாளர்களே, நானும் ஒரு காலத்தில் பிறக்கும் போது 2 கண்ணோட தான் பிறந்தேன். 2 வயசுல திடீர்னு கண்ணு போன உடனே எங்கெங்கோ என்னை கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க. நான் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஏன்னா சில இது தொலைக்காட்சியில் போகிறது. கண்ணில் மாவிளக்கு போட்டால் கண்ணு வந்துடும்னா, எங்கே வந்துச்சு? கொண்டு போய் அங்கே விட்டால் வந்துடும், இங்கே விட்டால் வந்துடும், எல்லா இடத்துலையும் விட்டு பார்த்தாங்க. கடைசியில் மருத்துவ உலகத்தில் சொன்னாங்க, மீனெண்ணெயை சாப்பிட்டுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணால் கண் வந்துடும்னாங்க. எல்லாம் பண்ண சொன்னால் எங்கே வந்திருக்கு? ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் இவன் இப்படி இருப்பது என் நாம மகிமைக்கு. அதை எவரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதனால தான் யோபு சொன்னார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. மனுஷன் செய்ய நினைக்கிற 1000 காரியத்தை தன்னுடைய சக்தியினால, ஆனால் அந்த சக்திக்கு முன்னாடி நிற்க முடியாது. இங்கே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஒரு அடி கூட நடந்தறியாத. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வச்சுருக்கீங்களோ வீடுகளில்? இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து கேட்கும்போது, ஐயோ என் பிள்ளை இப்படி தான் இருக்கே, இந்த பிள்ளை நடக்குமா? நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் நடத்துவார், நடக்க வைப்பார். 40 வருஷம் ஆலய வாசலில் பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தவன் நடந்தது உண்மையானா உங்கள் பிள்ளையும் நடப்பான். நீங்கள் விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறவர். நாம் பாடுறோம்ல, அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றிலோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாட போடுங்கள், சங்கீதத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாட போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றிலும் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர், அலைகளின் மேலே நடந்த இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பதிலும் பெரியவர் ஒரே, உலகத்தில் இருப்பவரில் எங்களேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர், அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றிலோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவர் அற்புதர் ஐயா, அதிசயன், அற்புதமானவர், பிறப்பே அற்புதம். ஏன்னா கூடி வரும் முன்னே, அவருடைய தாய் தகப்பன் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். அவர் இப்படியானா எப்படி வாங்கும்போது அங்கேருந்து ஒரு ஆவி வந்து, ஐயா உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, யோசேப்புக்கு போய் உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. எனக்கு அன்பானவர்களே,
நல்ல கவனிங்க, அவர் பிறப்பு அற்புதம், ஊழியம் அற்புதம், நடந்தது அற்புதம், அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது அற்புதம், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததும் அற்புதம், நாயினூர் வாலிபனை தொட்டது அதிசயம், நாரின லாசருவை அழைத்தது அதிசயம், கல்லறை விட்டு எழுந்தது அதிசயம், இனி வரப்போவதும் அதோட அதிசயம். அதனால் அவர்கிட்ட அற்புதம் செய்கிறதுக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. என்னாகம 11:23 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது காண்பாயின்னு மோசேட்ட சொன்னார். எனக்கு அன்பார்களே, இங்கே 14 அந்த அப்போஸ்தலர் 14:8 ஒரு சப்பானி தாயின் வயிற்றிலேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு எட்டு கூட வச்சு அவன் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட சப்பானி உட்காந்துக்கிட்டு தான். எந்த ஊரில்? லிஸ்திராவிலே. ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த விசுவாச வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதே வல்லமை இறங்கும். ஏன்னா அவருக்கு பேரு வல்லமையின் ஆவியானவர். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். எனக்குள்ளே நீயாவி அணுகுவதில்லை, அவராவி எனக்குள்ளே அந்த நீயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையில் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஊரெல்லாம் காற்றடிப்பே உலகத்துக்கு வெளிச்சம்னா ஊரெல்லாம் காற்றடிப்பே. ஐயா உப்பாக உப்பாக நான் உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன், உப்பாக பரவிடுவேன், எப்போதும் சுவை தருவேன். வல்லமையில் வல்லமையில் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஐயா அம்மா, எனக்கு அன்பாலே கிட்டத்தட்ட சிறந்ததுலேருந்து அவன் வயசு எத்தனைன்னு எழுதப்படலை. ஆனால் உட்கார்ந்துருந்தான், ஒரு காலம் நடந்ததில்லை. பவுல் பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கிட்டே இருந்தான். பவுல் பார்த்தார், அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அவனுக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆவியானவர் காண்பிப்பார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சரி உரத்த சத்தத்தோட. ஏன்னா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம பார்த்து பிசாசுக்கு கமெண்ட் கொடுக்கலாம், நீ இவனை விட்டு என்ன செய் போ. வியாதிக்கு கமெண்ட் கொடுக்கலாம், இந்த சரீரத்தை விட்டு கம் அவுட்.
கெட் அவே அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ள பயம் போயிருமா போகாதான்னு சந்தேகம் இருந்தா, எனக்கு கண்பாளை இவன் எழுந்து நட, காலூன்றி எழுந்து காலூன்றி நில்லுனா உடனே வாசிங்க, உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அது வரைக்கும் நடந்துராதவன் எப்படி நடந்தான், அற்புதத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் அப்பா இது பெரிய சக்தி, அப்பா இது பெரிய சக்தி. உண்மைதான். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் பெரியவர் ஐயா, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்னும் இன்னும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்னும் இன்னும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. ஐயா, அத்தனை வருஷம் உட்கார்ந்து ஒரு காலு நடக்காம உட்கார்ந்த இடத்துல சப்புன்னு உட்கார்ந்துட்டு, அதனால தான் சப்பானி. இப்போ எழுந்து நிமிர்ந்து நில்லுனார். உடனே அவன் குதிச்சு எப்படி எந்திரிச்சான்? ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். வாசிங்க, அவன் செய்ததை பவுல் அப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? யார் செஞ்சா? கர்த்தர். பாமா. ஆனா இவங்க நினைப்பு என்னது? பவுல். அதனால அவர் சொன்னார், ஐயா என்னால் ஒன்றும் கூடாது, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை இடத்துல இல்லை. ரோமர் 7:24 வாசிக்கிறோம், நிர்பந்தமான மனுஷன் யார்? அந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடுங்கிறாரே. இந்த பவுலுக்கே பலவீனம் உண்டு. அவரே சொல்றார், என் மாம்சத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறார். கண்ணில் பலவீனம், ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியில் பிரசங்கிக்கிறார். ஒருத்தனை பார்த்து அவன் விசுவாசத்தை பார்த்து நீ எழுந்து நிமிர்ந்து நின்று சத்தமாக சொன்னார் காலூன்றி. உடனே குதித்து அவன் எந்திரிச்சிட்டான். ஆனால் அற்புதம் யாரால நடந்துச்சு? ஜனங்கள் பார்த்ததுனால பவுல் பிரசங்கம் பண்ணதான் பார்த்தாங்க. அவன் கையை பிடிச்சி எந்திரின்னு தூக்க கூட இல்லை, பேதுருவா தூக்கி விட்டான். பவுல் என்ன செய்யல? தூக்கி விட்டாரா? இல்லையே. உடனே அவன் எந்திரிச்ச உடனே பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம், அடே அப்பா, என்னது தேவர்கள் மனுஷ ரூபம் கொண்டு நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள். ஆமா, இறங்கித்தான் வந்தார். அழகா சொல்றாங்கல்ல, மண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார், மனிதர்களுக்கு வடிவம் பெறுகிறார், எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு பூவையில் வழியிலே முதல்வனாகிறார். இதனாலதான் சொன்னா சாலமோன் சொன்னா, பாம்பினுடைய வழி தெரியும், நடுக்கடல் மேல கப்பலுடைய வழி. நீதிமொழிகள் 30:18-19 வாசிக்கிறான். மிக அழகா எழுதி வச்சிருக்கார். என்ன எழுதி வச்சிருக்கார்? எனவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகின் வழி, கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், ஒரு கன்னியை நாடி வந்த மனுஷனுடைய வழி. கன்னினா யார்? நீங்களும் நானும் தான். கற்புள்ள கன்னிகை அவருக்கு ஒப்புவிக்க தான் பவுல் நியமிக்கப்பட்டார். இந்த தேடி வந்த அந்த மனுஷன் செஞ்சிருக்கார் அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனால் பவுல் செய்ததை பார்த்து பவுல் என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணது தான் பார்த்தாங்க. அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் இவங்களுக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சு அவனால தான் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டு. அதனால எழுந்து காலூண்டி நின்றுனவொடனே அவன் நின்றுட்டா, குதிச்சு எழுந்துச்சுட்டான். உடனே ஜனங்கள் பவுல் செய்ததை பார்த்து, மனிதர்கள்
தேவரும் திரும்ப வாசிங்க. அருமையான தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு அது நல்ல அங்க உள்ள பாஷையில லிக்கவோனியா பாஷையில சத்தமா சொன்னாங்க. பர்னபாவை யூப்பித்தர் என்றும் நல்லா கவனிங்க. உடனே பர்னபாவுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க. யூப்பித்தர்னா என்னது? கிரீக் மித்தாலஜியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் உண்டு. யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் அது மட்டும் இல்ல, பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் யூப்பித்தருடைய கோயில்ல பூஜாச்சாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் அடேங்க அப்பா பூமாலைகளையும் கொண்டு வந்து ஜனங்களுடைய கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார். அப்பா அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு. ஐயா நல்லா கவனிங்க. பவுலுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று கொலோவையாளின் வீட்டாரிடத்தில் கேள்விப்பட்டேன். உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. சரி, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தின் நிலைய ஞானஸ்நானம் பேர்ப்புகள் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கு, பேர்ப்புகள் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கு, கிறிஸ்து வளரட்டுமே பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானாரே. நானாப்பா சாபமானே? நீங்க அவரை சேர்ந்த இவரை சேர்ந்த வாக்குவாதம் பண்ணீங்களே, இது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவங்க ஓடி வந்து பலியிட வந்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே மனுஷரே சொல்றான், பேசுறான் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாம் எருதுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்து இவங்களுக்கு பூஜை பண்றதுக்கு வந்துட்டாங்க. அதை கேட்ட பவுலும் பர்னபா என்ன சொன்னாங்க? வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என்ன ஏன் இப்படி செய்றீங்க? நாங்களா அற்புதம் செஞ்சோம்? நம்மகிட்ட ஒரு சக்தியும் கிடையாது. அவர் நமக்குள்ள இருப்பதுனால தான் நம்முடைய சக்தி. அதனாலதான் அவர் கூட வருவார், எல்லாவித அற்புதங்களையும் செய்வார். ஆமா, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும். எதிரியான சாத்தானை முறியடிக்கணும், அவர் கூட இருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. எனக்கு அன்பானுள்ளே, ஒரு நிமிஷத்திலே ஜனங்கள் மாறி போயிட்டாங்க. அடுத்த நிமிஷம் பின்னாடி நீங்கள் படித்து பாருங்க அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை. பவுலையும் பர்னபாவையும் அடித்து கொண்டு இழுத்து நாயை போட்ட மாதிரி இழுத்துட்டு போய் போட்டான். காரணம் என்ன? ஐயா, இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். மத்தேயு 5:11-12 வாசிக்கும் பொழுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அது தெரிஞ்சவன் பவுல். அதனாலதான் எங்களுக்கு இப்படி செய்யாதீங்கப்பா, எங்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவர் தான். தொலைக்காட்சியை பார்க்கிறவனே, இன்றைக்கு நானும் பேசுகிறேன், என்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. என்னை கையை விட்டிங்கன்னா அடுத்து முன்னாடி பள்ளமாக மேடா தெரியாது. ஆனால் கர்த்தர் பேச வைக்கிறார்,
நடத்துகிறார், நடக்கிறேன். அவர் சொல்ல எனக்குள்ள வார்த்தையை வைக்கிறார். நான் பேசுகிறேன், இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா அடுத்த நிமிஷம் என்ன இருக்குமோ எனக்கு தெரியாது. கேட்பதோடு நம்ம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சபையும் அநேக காரியங்கள் இன்னும் செய்யப்பட வேண்டியது உண்டு. உங்கள் ஜெபத்தில் வைங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையானால் நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லோரும் நிறைய ஆத்துமாக்கள் வரட்டும். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரை கொஞ்சமாக ஆளை கூட்டிகிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? வேன் வாடகைக்கு எடுத்து கூட்டிகிட்டு வரணுமே. வாடகை ஒவ்வொரு நாளும் 4000, அடுத்து கூடி வந்தால் 6000 5000 கொடுக்கணுமே. எங்கே போகிறது? நான் என்ன பெரிய சாதாரண தெரு பிரசங்கியார், யாராவது அனுப்புறதை வச்சு யாரையும் கட்டாயப்படுத்தி நான் கேட்டதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, வர்றவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம். தங்கி இருக்காங்களே அந்த இடத்துல இன்னொரு அறை கட்டப்படுவதற்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க மனசார அடக்கம் பண்ண வர மாட்டான். இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்கு எப்போ ஒன்று வச்சுருக்கணும். எப்படி பிரதர் உங்களுக்கு தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வருது, ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு இன்னும் வழிமுறைகளை காண்பிப்பேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்லவரே, வல்லவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுப்புத்திரன் அல்ல, நேற்றுமின்றும் என்றும் மாறாத தெய்வமே. இந்த தொலைக்காட்சி முன்னாடி யார் யார் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார்களோ, அன்றைக்கு தாயின் வயிற்றிலிருந்து கொஞ்சமும் நடந்தறியாத கால்கள் விளங்காதவனை ஒரு நிமிஷத்தில் சுகப்படுத்த உம்முடைய வல்லமை இன்றைக்கும் குறுகவில்லை. அற்புதம் செய்யும். யார் யார் எந்தெந்த மனபாரத்தோடு, என்னென்ன கண்ணீரோடு, ஒருவேளை பெரியவங்களா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத காரியங்களாக இருக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு சுகபல ஜீவனை கொடுக்கிற தேவன். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னவர் ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.